தான் மூளைக்கு போகும், கைக்கு போகும், காலுக்கு போகும். ரத்தம் தான் தூக்கிட்டு போகும் ஆக்சிஜனை. இந்த வயிற்றுக்குள்ள நிறைய லோடு விழுந்த உடனே எங்காவது ஒரு இடத்துல தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்குவோம், ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா மூளை கமாண்ட் பண்ணி அங்க ஒரு அவசியமான ஒரு வேலை இருக்குது, தேவை இருக்குது, அதனால ரத்தம் பூரா அங்க போகணும்னு சொல்லும். கையில அடிபட்டுருச்சு, ரத்தம் வருதா, குடு 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 கொட்டுது, ஏன் கொட்டுது, மூளை சொல்லும் இங்க ரத்தம் தேவைப்படுதுப்பா, அங்க பத்தாக்குறையா இருக்கு ரத்தம், வெளியில ரத்தம் போய்கிட்டு இருக்குது, அதனால மத்த இடத்துல இருக்கிற ரத்தத்தை பூரா அங்கிட்டு அனுப்புன்னு சொல்லும் மூளை. இருக்கிற ரத்தத்தை பூரா பெரும்பாலும் இங்க கொண்டு இறக்கும். அது மாதிரி வயிற்றுக்குள்ள சோறு விழுந்த உடனே சோத்தை செரிக்க வைக்கணும். லோடு ஜாஸ்தியா போச்சு, அந்த லோடை சரி பண்ணணும்னா நிறைய ரத்தம் தேவைப்படும். வேலை ஒருக்கு ஜாஸ்தியா இருக்கு, நல்ல தின்னாதான் நல்ல வேலை செய்ய முடியும். ரத்தத்தை நிறைய அனுப்பு. ஹார்ட்ல இருந்து மேல போக வேண்டிய ரத்தத்துடைய அளவு குறைஞ்சி வயிற்றுக்குள்ள போகுது. வயிற்றுக்குள்ள ரத்தம் போன உடனே மேல போற அளவு ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு செகண்ட் மூளைக்கு போற ஆக்சிஜன் குறையுது, ரத்த ஓட்டம் குறையுது. ரத்த ஓட்டம் குறையவும் ஆக்சிஜன் குறையுது, ஆக்சிஜன் குறையவும் அப்படியே தலை சுற்றல், மயக்கம். அந்த நேரத்துல இது மாதிரி ஆக்சிஜன் எங்கெல்லாம் குறையுதோ இப்படியே ஏறுங்க. நீங்க ஒரு 50 மாடி கட்டுங்க, மேல கிட 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 ஏறிட்டே இருங்க. மேல போக போக மூச்சு இலைக்கு. ஏன் மூச்சு இலைக்கு? இந்த பூமி பந்துல இறைவன் எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, பூமிக்கு நெருக்கமா இருக்கிற பகுதிகள் தான் ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. மேல போக போக ஆக்சிஜன் குறையுது, அதனால மேல ஏற 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 மூச்சு இறைக்குது. ஆக்சிஜன் குறைஞ்சா மூச்சு இறைக்கும். ஊட்டியில மேல போய் பாருங்க, கொடைக்கானல போய் பாருங்க, மேல ஏறுங்க. மேல ஏற ஏற ஆக்சிஜன் அளவு குறைய குறைய மனிதனுக்கு தலை சுற்றல், மயக்கம் இதுவெல்லாம் வரும். இப்ப இங்க அல்லாஹ் இவங்களை அழிக்கிறதுக்கு எதை கையில எடுக்கிறாங்கன்னா, இந்த ஆக்சிஜனை குறைச்சு விட்டுருவோம், ஆக்சிஜனை எடுத்து விட்டுருவோம். அப்படியே கொஞ்சம் திணறுவோம், மயக்கம் விடுறான். கெட்ட காத்து அப்படி சுவாசிச்சு திடீர்னு நல்ல காத்து சுவாசிச்சுட்டா தப்பிச்சுக்குவான். நல்ல காத்து வரவே இல்லாட்டி ஆள் அவுட். கெட்ட காத்து மட்டுமே எத்தனையோ போபால் விஷவாயு தாக்கி செத்தாங்கன்னு படிக்கிறவங்க எதனால? கெட்ட காத்து சுவாசிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல காத்து கிடைக்கல, ஆள் அவுட்டு. இது மாதிரி பாக்குறோம். இப்ப அல்லாஹ் இங்க என்ன பண்றோம்னா, காத்து அனுப்புறப்பா ரீஹுன் ஃபீஹா அஸாபுன் அலீம், கடுமையான வேதனை உள்ள காத்தே அனுப்பி விடுறோம். காத்தே வேதனை செய்யுது. அதை மேலும் விளக்குறான் அல்லாஹ். எப்படி விளக்குறான்? 51வது அத்தியாயம் 41வது வசனத்துல, இது அர்சல்னா அலைஹிமுர் ரீஹல் அகீம், அவர்களுக்கு நாம் அனுப்பினோம் மலட்டு காற்றை அனுப்பினோம். காற்றுல உள்ள உயிர் தன்மை எடுத்துக்கிட்டு, காற்றுல என்ன இருக்கணுமோ, காற்றுல என்ன வேணுமோ அது இல்ல, அது மாதிரி அந்த உயிரோட்டத்தை எடுத்துக்கிட்டு உயிர் இல்லாத காத்து அனுப்பணும். உயிர் இல்லாத உள்ள போய் என்ன செய்யும்? ஒண்ணுமே செய்ய. உயிர் இருந்தா வேலை நடக்கும், உயிர் இல்லாட்டி வேலை நடக்காது, சாக வேண்டியதான் மனுஷன். மலட்டு காற்றை அனுப்பினோம். அதனாலதான் என்ன ஆயிருக்குன்னா, அல்லாஹ் ஒரே நாள்ல அடிச்சிருக்கலாம்ல, ஒரு நிமிஷத்துல அடிச்சிருக்கலாம்ல. எதுக்கு 7 நாள் 7 பகல் 7 இரவு எதுக்கு எடுத்துச்சு? அப்படியே காத்து எல்லா பக்கமும் பரவணும்ல. எல்லா பக்கமும் அங்க இருக்கிற காத்து ஒண்ணு, இங்க இருந்து வர்ற காத்து வேற ஒண்ணு. இந்த வர்ற காத்து இருக்கிற காத்த பூரா தள்ளி 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 அந்த சமுதாயம் எங்கெல்லாம் இருந்துச்சோ எல்லா இடத்துலயும் நிரம்பணும், எல்லாரும் சுவாசிக்கணும். அதுக்கு அந்த டயத்தை எல்லாம் எடுக்கிறோம். இது மாதிரி டைம் எடுத்து அவர்களை நாம் அழித்தோம். இன்னைக்கு கண்டுபிடிச்சுட்டான், இன்றைய அறிவியலாளர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள்? மக்களை அழிப்பதற்கு ஒரு பாம்பை கண்டுபிடிக்கிறான். ஒரு இடத்துல கொண்டு போய் பாம்பை போடுறான். பாம்பை போட்டா வெடிச்சு அழிச்சு மோமலா செதஞ்சு இப்படித்தானே அழியணும். அந்த பாம்பை போடுறான். யாரு கையும் உடையல, யாரு மூக்கும் போனல, யாரு மண்டையில ரத்தம் வரல, யாரு கைகாலையும் இழக்கல, உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் முடிஞ்சு போச்சு. ஹார்ட் அட்டாக்ல இதயத்துல ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்ச உடனே அப்படி இதயம் சுருங்கி வெடி முடிஞ்சு போச்சு ஆளு. அது மாதிரி இந்த இடத்துல அந்த குண்டு போடுவான். இந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜனை பூரா அது உறிஞ்சி எடுத்துரும். ஆக்சிஜன் இல்லாத காத்த நிரப்பி விட்டுரும். நிரப்பின உடனே இருக்கிற ஆளெல்லாம் அப்படியே உட்கார்ந்த மாதிரிக்கு, இந்த மாதிரிக்கு, சாஞ்ச மாதிரிக்கு, மூட்டில கையை வச்சு கட்டின மாதிரிக்கு அப்படி எப்படி போச்சு. இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். குர்ஆன் அழகா சொல்லுங்க, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அவர்களை நாம் அழித்திருக்கிறோம். வேற என்ன சான்று வேணும் உனக்கு? அழிச்சோம்னு சொல்ல அந்த வரலாற்றை நம்புவதற்கு இதை விட நமக்கு வேற என்ன ஆதாரம் தேவை இருக்கிறது? திருமறை குர்ஆன் அவருடைய வரலாற்றை இந்த அளவுக்கு மிக தெளிவா சொல்லி அதுக்குள்ள ஒரு அறிவியல் செய்தியை சொல்லி நம்பு. இன்னைக்கு ஒன்னால கண்டுபிடிக்க முடியுத. இதைத்தான் அல்லாஹ் 1000 வருஷத்துக்கு முந்தி அந்த சமுதாயத்துக்கு செய்தான்.
அவர்களை அழிப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட வழிமுறை இதுதான் என்று அங்க ஒரு அறிவியல் சொல்றான். அறிவியல் மட்டும் இல்ல, வரலாற்று செய்தியும் சேர்த்து வரலாற்று ஆதாரம் இருக்கு. அறிவியல் ஆதாரம் இருக்கு மாதிரி வரலாற்று ஆதாரம். வரலாற்று ஆதாரம் என்ன? அவங்க இருந்த ஊரு, அவங்க வாழ்ந்த இடம், அதையெல்லாம் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறான். 89ஆம் அத்தியாயத்துடைய 8-9 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆது சமுதாயத்தை அல்லாஹ் என்ன பண்ணுனான்னு சிந்திச்சு பாத்தீங்களா? இரமதாத்தில் இமாத், அவங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு, இரம் வாசிகள். இரமதாத்தில் இமாத், பெரும் பெரும் தூண்களை உடைய அந்த இரம்வாசிகளை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை நீங்கள் யோசித்தீர்களா? அப்போ என்ன விளங்குது? அவன் இருந்த வீட்டுல பெரிய பெரிய தூணை கட்டி இருக்கிறான். பெரும் பெரும் தூண்களை உடைய இரம்வாசிகள்னா அவன் இருந்த வீடு பெரிய தூண்களால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு செய்தி கிடைக்குது. அதே மாதிரி 46ஆவது அத்தியாயம் 21 அல்லாஹ் சொல்றான், வذ்குர் அகா ஆதின் இது அன்தர கௌமஹு பில் அஹ்காஃப். ஆது தன்னுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்ததை நினைத்து பாருங்கள். எப்படி எச்சரிக்கை செய்தார்? பில் அஹ்காஃப், மணற்குன்றுகளின் மேல் நின்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார். அவங்க வாழ்ந்த இடத்துல மணல் குன்று திட்டு திட்டா இருந்திருக்குங்கிறது விளங்குது. அவங்க இருந்த இடத்துல பெரிய தூண் இருந்திருக்கு விளங்குது. அவங்க இருந்த இடத்துல பெரிய பெரிய மணல் குன்றுகளாக கட்டப்பட்டு உயர்ந்த மணல் குன்று இருந்திருக்கு, அப்படி விளங்குது. அதே மாதிரி 29-38 எல்லாம் சொல்லலாம், ஆதம் சமூத கத்த பையனுக்கும் மசாக்கினேன். ஆதையும் சமூதையும் நாம் அழிச்சன, அவங்களுடைய வீடுகள் கூட உங்களுக்கு தான் தெளிவாக இருக்கிறது. அவங்க வீடு பாக்குற மாதிரி இருக்குது. கத்த பையனுக்கும் மசாக்கினையும், அவருடைய வீடுகள் இதோ உங்களுக்கு தெளிவாகிறது, பாத்துக்கிட்டு தானே பிறகு மனுஷன் பாக்குற இடத்துல அவங்களுடைய வீடு இருக்கு, அதுவும் விளங்குது. அது மட்டும் இல்ல, அவங்களை அழிச்சதை பத்தி சொல்லும்போது இன்னொரு செய்தி சேர்த்து சொன்னால, அழிச்சா அல்லாஹ் இல்லா மசாக்கினும், அவங்க அழிக்கப்பட்ட உடனே அவர்கள் தங்கியிருந்த வீடு வாசல்களை தவிர மத்த எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆடு அழிஞ்சு போச்சு, மாடு அழிஞ்சு போச்சு, செடி கொடிகள் அழிஞ்சு போச்சு. அவங்களுடைய அந்த மனுஷன் அழிஞ்சு போனா அது எதை காட்டுதுன்னா, இந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிற தேவை யாருக்கெல்லாம் இருக்குதோ எல்லாம் அழிஞ்சு போச்சு. கட்டடத்துக்கு ஆக்சிஜன் தேவை இல்லை, அதனால கட்டடம் மிச்சமா போச்சு. அவர்களுடைய வீட்டை தவிர மற்றெல்லாம் அழிந்து விட்டதுங்களாம். அப்ப அவங்களுடைய வீடு இருக்குன்னு விளங்குது. அதுவும் எவ்வளவு பக்கத்தில் இருக்கலாம் வீடு, அதையும் விளக்கலாம். பத்தில்க புயூத்துஹும் காவியத்தன் பிமாகலமும், இதோ அவர்கள் அநியாயம் செய்வதற்காக வேண்டி அவர்களுடைய வீடுகள் பாழடைந்து கிடக்கிறது. பாழடைஞ்ச வீடு பக்கத்துல இருக்குது, மணல் குண்டு இருக்குது, பெரும் பெரும் தூண் இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல அவங்க இருந்தாங்கன்னு குர்ஆன் சொல்லு. இதை எல்லாம் அழிக்காம வச்சிருக்கலாம். அட்டாச்சிக்கா ஆக்சிஜன் எடுக்கிற குண்டை போட்டதுனால தான் அழியல. காத்த ஓங்கி அடிக்கிற காத்தால அடிச்சிருந்தாங்கன்னா அவன் அடிச்சு சின்ன செதறி இருப்பான். கட்டடங்கள்லாம் இடிஞ்சு நொறுங்கி இருக்கும். பெரும் பெரும் காற்றுல கட்டடம் விழுதல, இங்கேயும் கட்டடம் விழல. கட்டடம் விழுற அளவுக்கு உண்டான காத்து அனுப்பல, ஆளு உசுர எடுக்கிற காத்த மட்டும் தான் எல்லாம் அனுப்பி இருக்கிறான். அப்ப வீடெல்லாம் அங்க இருக்குது அப்படின்னு குர்ஆன் சொல்லிச்சா. இதை எடுத்துக்கிட்டு போய் ஆய்வு செஞ்சு பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் எப்படி பேசுறாங்களா, இதோ உங்களுக்கு அருகில இருக்குதப்பா, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பகுதிக்கு பக்கத்துலதான் இந்த ஏரியாங்கிறது விளங்குது. எடுத்துட்டு போய் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒமான்ங்கிறாங்களே, ஓமன் பகுதி, இந்த அடையாளம் எல்லாம் அப்படியே அசலா இந்த ஏரியா அப்படியே பாலடைஞ்சு போய் சீடிகளாக கூட ஒளிபரப்பிட்டு இருக்கிறாங்க. திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்று சான்றுகள் பேர்ல மக்கள்கிட்ட பரவலா கூட இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும். அந்த பெருந்தூண் இருக்குது, பெரிய பெரிய வீடு இருக்குது, யாரும் மனுஷ மக்கள் இல்ல, பாலடைஞ்சு போய் கிடக்குது. அதை வைத்து பாருங்க. இது இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் யார்? யார்கிட்ட கேட்டாலும் பதில் இல்ல, எந்த வரலாற்றை தேடினாலும் பதில் இல்ல. திருமறை குர்ஆன் பதில் சொல்லுது, இவர்கள் இரம்வாசிகள், இவர்கள் ஆது சமுதாயத்தவர்கள், இவர்கள் ஊதுடைய சமுதாயத்தவர்கள். குர்ஆன் பதில் சொல்லு. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் திருமறை குர்ஆன் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார், ஆத் என்ற ஒரு சமுதாயம் இருந்தது. அதை உண்மைப்படுத்துவதற்கு இப்படி வரலாற்று காரணங்களையும் அறிவியல் காரணங்களையும் அல்லாஹ் நமக்கு விளக்கி தருகிறார். இப்படி என்ன வரலாறுகள் சொல்லப்படுகிறதோ அத்தனை வரலாறுகளிலும் ஏதேனும் ஒரு சான்றுகளை விட்டு வைத்திருக்கிறார். இன்னும் சில வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம்